இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிரதான சூத்திரதாரன் யாரும் இல்ல. இப்படி தற்கொலை குண்ட மாட்டிக்கிட்டு சாவாங்களாம். கொஞ்சம் யோசிங்க. இது சம்பந்தமா விசாரணை சிறிது எந்த அர்த்தமும் இல்ல. ஞானசார தேரர் சொல்லியிருக்காரு. உதய கம்மன்பில, விமல் வீரவன்ச, மற்றது இப்ப புதுசா ஒன்று ரெண்டு பேர் கதைக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களும் ஒரு தனி விசாரணை செய்யணும். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. ஒரு ஜோக் என்ன சொன்னா, டாபல் ராஜபக்ச 2009 இருந்து வந்த நிலக்கரி இல்லையா, 88 89ஆம் ஆண்டுல வந்த நிலக்கரி. 88 89 யார் அரசாங்கம் பண்ணது? இத வச்சுக்கிட்டு 2029ல அது எல்லா பையிலையும் உருவினவங்க இந்த நிலக்கரி சாம்பிள எடுக்க மறந்துட்டாங்க. பழைய ஆக்கள் எல்லாம் கொஞ்சம் பதறி போயிருக்காங்க. இப்ப என்ன பாட்டளி சம்பிக்கிற அளவுக்கு என்ன சொல்றாரு, இன்னைக்கு ஒரு கதையை பார்க்கக்கூடியதா இருக்கு. இது 2009 இருந்து விசாரிக்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்ல. நாளைக்கு சுரேஷ் சலே நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட சொல்லி ஏற்கனவே சொல்லி இருக்கு. போறீங்களா? கட்டாயம் கட்டாயம் போயிட்டு அமர்ந்து அங்க என்ன சொல்லப்படுது, ஏன்னா ஏதாவது அதிர்ச்சிகரமான தகவல் இருக்க வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம், நாளைக்கு போயிட்டு தான் பார்க்கணும். அதை வருவாரா இல்லை இன்னைக்கு நைட்டுக்கு வயிற்று வலி எதுவும் வந்துருமானும் தெரியாது. அதுவும் சொல்லிடுறேன். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்றைக்கு உண்மையில உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற 7 வருடங்கள், அதால பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் இன்றைக்கும் அந்த சோகத்திலிருந்து மீள முடியாமல் இருக்கிற பல பேருக்காக நாங்கள் இந்த நேரத்தில் அவங்களை நினைச்சு கொள்றோம். குறிப்பாக இறந்தவர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த விடயத்திலிருந்து மீண்டு வர வேணும். குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். குற்றச்சாட்டுகளோடு தொடர்பானவர்கள் விரைவாக கைது செய்யப்பட வேண்டும். இந்த விசாரணை விரைவாக முடிவுறுத்தப்பட வேண்டும் என்பது டெல்சாண்ட என்ற விருப்பம் மட்டுமில்லை, ஒட்டுமொத்த மனித நேயத்தினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது, தேவையாக இருக்கிறது. வகையில் அனைவரையும் நாங்கள் இந்த நேரத்தில் நினைத்துக் கொள்றோம். ஆமா, இன்னைக்கு காலையிலேயே 8:30 மணிக்கு கொழும்பு கொச்சிக்கடை சென்ட் ஆந்தனிஸ் சர்ச் அதுல நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. கொழும்பு உயர்மறை மாவட்ட பேராயர், அது வணக்கத்திற்குரிய மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை, வணக்கத்திற்குரிய ஓமால்பே சோபித தேரர், வத்திக்கான் நாட்டின் இலங்கைக்கான தூதுவர், அதே போல பல நாட்டு உயர் ஸ்தானிகர்கள், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், சகோதரர்கள், அதே போல இந்த ஈஸ்டர் அட்டாக்ல கொச்சிக்காட சர்ச்சுக்கு பாதிப்புக்கு உள்ளானவர்கள், அவருடைய உறவினர்கள், உயிர் நீத்தவர்களுடைய உறவினர்கள், இப்படி பல பேர் வந்திருந்தாங்க. அதே மாதிரி சர்வமா தலைவர்கள், ஒரு மௌலவி, ஒரு குருக்கள், சிவன் கோயில் குருக்கள், அவங்க எல்லாமே பிரதான குருவெல்லாம் வந்திருந்தாங்க. ரொம்ப அமைதியா அழகா நடைபெற்றது. எல்லா வருடம் போல அந்த பெயர் பலகை ஒன்று இருக்கு, உயிர் நீத்தவர்களுடைய அந்த பெயர் விவரங்கள். அதுல ஹைலைட் ஆன விடயம், குண்டு தாக்குதலை நடத்திய அந்த தாக்குதல்தாரினுடைய பெயரும் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு ஹைலைட்டான விஷயம். அது எதுவுமே அந்த நினைவு பலகையில் இருக்கு. ஸோ இப்படி இருக்கிற நிலையில பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஒரு மிக முக்கியமான விஷயம் சொன்னாருன்னா, என்னன்னு சொல்றாருன்னா, ஒரு சில ரூப்ஸ் இருக்கு, ஒரு சில கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளுக்கான பதில இந்த அரசாங்கம் கண்டுபிடிச்சதுன்னு சொன்னா இந்த தாக்குதலுக்கு பின்னணியில இருக்கவங்க யாருமே கண்டுபிடிச்சிடலாம். நடக்கிற விசாரணைகள் திருப்தி, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு போங்க. இதை குழப்பறதுக்கு பல பேர் பலவிதமான செயற்பாடுகள் ஈடுபடுறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை, நீங்க விசாரணை செஞ்சுக்கிட்டு போங்க. ஆனா இந்த விஷயங்களே கண்டுபிடிங்கன்னு சொல்லி ஒரு சில பேர்கள் சொன்னாரு. அபு இந்துங்கிற பேர், அதே மாதிரி தேசபந்து தினங்களுடைய பேர் இன்னைக்கு சொல்லியிருந்தாரு. ஒரு லொரிய பானதுரை நோக்கி வந்த லொரிய தேசபந்து தினக்கோன் என்ன சொன்னாரா, இதை செக் பண்ணாத, இந்த லொரிய செக் பண்ண வேணாம் அப்படின்னு 2 போலீஸ் பரிசோதகர்கள் வீதியில இருக்க 2 பேருக்கு சொல்லியிருக்காராம் போன்ல. இது ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் ஞாபகம் காட்டுறாரு. இன்னைக்கு மெல்கம் கர்தினால் ரஞ்சித் என்ன செய்யறாரு, இதெல்லாம் ஞாபகம் காட்டி இந்த விஷயங்களை கண்டுபிடிங்க. அபு இந்தகரோட சாரா நசீம் பேசுறதுக்கு என்ன காரணம், அதை பேசும்போது சாரா நசீமுடைய மனைவியை இங்க வராத போகட்டு அப்படின்னு பல தடவைகள் விரட்டி இருக்காரு. சோ ரகசியமா தான் சாரா நசீம் அந்த அபு இந்த் நபரோட பேசியிருக்காரு. அப்ப அபு இந்த் யாரு, அபு இந்த் பேர்ல இருக்கிறது யார் அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாரு. அதே மாதிரி சாரா ஜஸ்மின் உயிரோட இருக்காங்கன்னா எங்க இருக்காங்க, என்ன ஆச்சு, அதை கண்டுபிடிங்க. அவங்க கொல்லப்படுறதற்கான சித்திட்டாங்க அப்படிங்கிறத யாரோ நிரூபிக்க முயற்சிக்கிறாங்க. அப்படிலாம் பல விஷயங்கள் சொல்றாரு. அதே மாதிரி ஒரு மௌலவி காட்சி இருந்தாரு, அருமையான ஸ்பீச். அந்த மௌலவியோட கருத்து தான். அதே மாதிரி இணைய தலைவர்கள்,
வந்திருந்த நிறைய பேர் பேசியிருந்தாங்க. எப்படியோ 7வது வருடம் நிறைவடைஞ்சிருக்கு. இது 8வது வருடம் 9வது வருடம் நீண்டு கொண்டு செல்லாமல் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடக்கும் தான். ஆனால் இதன் பின்னணியில் இருந்த அந்த பிரதான சூழ்ச்சியாளர்கள் யாரு, அந்த பிரதான சூத்திரதார் யாரு, இதுல ஒரு அரசியல் கை இருக்கதா சொல்லப்படுது. அந்த அரசியல் கை யாருடையது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சட்டத்தின் முன் நிறுத்துங்க. அவ்வளவுதான் நமக்கும் தேவை. இல்ல, நீங்க சொன்ன மாதிரி அதுல கருதினால் தொடர்ச்சி அந்த மக்களோட அந்த விடயத்துல போராடி கொண்டிருக்கிற குறிப்பாக இன்றைய நாள்ல மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்திலையும் அந்த குண்டு தாக்குதல் இடம்பெற்றது. அந்த தாக்குதல் உண்மையில திட்டமிடப்பட்டது மட்டக்களப்பு மரியாள் இணை பேராலயம் என்றுதான் அந்த விசாரணைகள்ல கூறப்பட்டது. அந்த இலக்கு மாறி அது சியோன் தேவாலயத்துக்கு போக ஆறா இருந்தாலும் எங்கு நடந்திருந்தாலும் இது உண்மையில ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அருகில தான் அந்த 2 தேவாலயங்களும் இருக்குது. ஒன்று சியோன் தேவாலயம், அடுத்தது மரியாள் இணை பேராலயம். அந்த இணை பேராலயத்தில் அருகில தான் ஆயர் இல்லமும் இருக்குது. அந்த ஆயர் இல்லத்தை அருகில கிட்டத்தட்ட ஒரு அந்த அந்த குறிப்பிட்ட சியோன் தேவாலயத்துல தாக்குதல் நடந்ததுன்னா அந்த எல்லா இடமும் அது ஒரு பெரிய பாதிப்பாத்தான் அது பார்க்கப்படுற ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த சூழ்நிலையில கருதினால் அவர்கள் அங்கேயும் போயிருந்தவர். முன்னாள் மட்டக்களப்பு மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மதிப்புக்குரிய பொன்னையா யோசப் ஆண்டகை இருந்த டைம்ல அவரையும் அழைச்சு கொண்டு அங்க போய் சியோன் தேவாலயத்தை பார்வையிட்டவர். இந்த தாக்குதல் தொடர்புல இன்றைய நாள்ல பாத்தீங்கன்னா சரத் வீரசேகர, அங்கால இவர் எங்கட ஞானசார தேரர், அடுத்து பாத்தீங்கன்னா இவர் எங்கட பழைய திஸ் அத்தநாயக்க ஐக்கிய தேசிய கட்சியில 25 வருஷ செயலாளர், அதுக்கப்புறம் மைந்த விட்டோடி அப்படி என்ன சொல்ற அந்த ஓடுகாலி பயல் அவர். இவர் சொல்ற கருத்து யாரு இப்ப கருதினால் இதுல ஒரு விடயத்தை பாத்துறீங்களா டெல்ஷான்? அருட்தந்தை காமினியா இருக்கலாம், கருதினாலா இருக்கலாம். இந்த அரசாங்கத்தில் விசாரணை மீது நான் விமர்சனத்தை முன்வைக்கல. அந்த விசாரணை இப்ப இவங்கள்ட்ட இருக்கிற மெசேஜும் அங்க போற விசாரணையும் கிட்டத்தட்ட சாட்டிஸ்ஃபைடா தான் இருக்குது இப்போதைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும். இப்ப இதுல நீங்க இன்னொன்று பார்க்கணும். உயிர்த்த ஞாயிறு தாக்கல் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பிள்ளையான் மீதான விசாரணை மற்றும் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட விதம் குறித்து ஞானசார தேரர் தன்னுடைய நிலைப்பாடு இப்ப கிட்டத்தட்ட கோயில் மேளம் மாதிரி வந்துட்டு இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வாரவன டமக்கு 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 ஒரு அடி தான் போட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா பிள்ளையான் கைது செய்யப்பட்ட போது அவரிடம் இருந்த தாக்குதல் தொடர்பான மிக முக்கியமான தகவல்கள் கிடைக்கப்பெற்று வருவதாக ஜனாதிபதியும் பிரதி அமைச்சரும் பகிரங்கமாக தெரிவித்த போதிலும் ஓராண்டு கடந்துள்ள பிறகும் எந்த ஒரு அறிக்கையும் இது உறுதிப்படுத்தப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் சிஐடி சமர்ப்பித்த வி அறிக்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் பிள்ளையானுக்கும் இடையில் நேரடி தொடர்பு இருப்பதாக எந்த ஒரு விடயமும் உள்ளடக்கப்படவில்லை என்று குறித்தார். மட்டக்களப்பு சிறைச்சாலையில் இருந்தபோது சஹரான் குழுவினருக்கும் பிள்ளையானுக்கும் இடையில் தொடர்புகள் ஏற்பட்டதாக அசாத் மௌலானா முன்வைத்த குற்றச்சாட்டுகள் குறித்து வினவிய போது தற்போது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட உத்தியோக ஆவணங்கள் இத்தகைய தகவல்கள் ஏன் இடம்பெறவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார். அரசியல் ஆவணங்களுக்காக கூறப்பட்ட இத்தகைய கருத்துக்கள் உண்மைக்கு அப்பாற்பட்டவை என்பது இப்போது நீதிமன்ற அறிக்கை ஊடாக புலனாகிறது என்று ஞானசார தேரர் தெரிவிக்கிறார். கிட்டத்தட்ட பிள்ளையானுக்கு இருக்க தொடர்பு இல்ல, அங்க இருக்கிற பி ரிப்போர்ட்ல எல்லாம் இல்லைன்னு சொல்லப்படுது. ஆனா உங்களுக்கு ஞாபகம் இருக்கு ஆனந்த விஜயபாலம் ஒண்ணு சொல்லிருக்காரு. இப்ப ஞானசார தேரர் சொன்னனால நான் அவரை சொன்ன இன்னொரு விஷயத்தை எடுத்துக்கிறேன். පාස්කු ප්‍රහාරයට කිසිම මාමොලකරුවෙක් නැහැ. මේක ගැන පරීක්ෂණ කරන එක මා බොරු වැඩක්. කවුරු හරි මරාගෙන මැරෙයිද නිකම් බොරුවට මේ කොහෙවත් නැති මිනිසෙක් රජ කරවන්න? මොකද මේ පෞකාර වැඩේ තේරුම? මේකට මාමොලකරුවෙක් නැහැ. என்ன சொல்றாப்புலனா இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிரதான சூத்திரதாரன் யாரும் இல்லை. யாரோ போற ஒருத்தரை ஜனாதிபதி ஆக்குறதுக்கு இப்படி தற்கொலை குண்ட மாட்டிக்கிட்டு சாவாங்களாம். கொஞ்சம் யோசிங்க. இது சம்பந்தமா விசாரணை செய்யறது எந்த அர்த்தமும் இல்ல. சும்மா அநியாயம், காசு தான் அநியாயமாகுதுன்னு ஞானசார தேரர் சொல்லியிருக்காரு. கடவுளே, இப்ப நான் சொன்ன மாதிரி இதுல ஞானசார தேரர், அங்கால ஆறு சரத் வீரசேகர, சாகர காரியவசம், நாமல் ராஜபக்ச, உதய கம்மன்பில, விமல் வீரவன்ச, மற்றது இப்ப புதுசா 1-2 பேர் கதைக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களும் ஒரு தனி விசாரணை செய்யணும். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. இப்ப இவர் அந்த புத்தகம் வெளியிடுறதுக்கான டெய்லரை தான் இப்ப வெளியிட்டு இருக்க ஞானசார தாது. அடுத்தது அந்த ஏஐல கொடுத்த புத்தகம் நீ ஓகே பண்ணி வருமென்று நினைக்கிறேன். வெளியிடறதுல ஏஐ புத்தகம் தானே. இன்னொன்னு இப்ப பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் ஒரு விஷயம் சொல்லிருக்காருன்னா, ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை விரைவில் முடிவடையும். விசாரணை நல்லபடியாக செல்கின்றதுன்னு මෙම රජයේ බලයට පත්වලා මේ පෞගිය මාස 16ක කාලේ පුරාම මේ විමර්ශන කටයුතු සාර්ථක විදිහට ගෙනාවා. මේ වෙනකොට එහි ප්‍රගතිය යම් ප්‍රගතියක් අත්පත් කරගෙන තියෙනවා. ඉදිරියටත් ඒ විමර්ශන නිවැරදිව සිදු කිරීම ශ්‍රී ලංකා පොලිසිය අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව මගින් සිදු කරනවා. ඒ සම්බන්ධයෙන් අධිකරණයට මේ වෙනකොට කරුණු වාර්තා කරලා තිනවා. ඔබ දන්නවා. ඒ හින්දා මම හිතනවා සාර්ථක විදිහට මේ කටයුතු විමර්ශන කරලා අවසන් කරගන්න තව කෙටි කාලයක් තුළ හැකියාව ලැබෙයි කියලා විශ්වාස කරනවා.
ஒன்று சொல்லட்டா, நேற்று நாங்கள் இந்த இதில் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. ஒன்று, நீங்கள் விளங்கிக் கொள்ளணும், இந்த அரசாங்கத்தை பின்பற்றார்கள், அனுரவை நேசிக்கிறார்கள். ஒரு அரசாங்கத்தை நீங்க அளவுக்கு அதிகமா அவங்கள கொண்டு ஒரு கைப்பை கூட்டி அவங்கள விழ வச்சுறாங்க. அவங்களோட காலாகாலங்கள்ல அவங்களுக்குரிய பிழைகள் அல்லது அவங்க செய்ய தவறுகளை சொல்லுங்க, உரிமை இருக்குது. இப்ப அனுரகுமார் என்ன சொல்றார்? இப்ப அனுரகுமார் நினைச்சா எத்தனை பேருக்கு இப்ப வழக்கு போடணும்? அவர் எவ்வளவு மோசமா பேசுனாங்க, பிரதமர் எவ்வளவு மோசமா பேசுறாங்க. ஏனென்றால் அந்த விமர்சனங்களால இன்றைக்கு அவங்க வளர்ந்தவங்க. அவங்களுக்கு பின்னால போற அந்த விசிலடிச்சான் குருவிகள் எல்லாம் இப்ப மற்ற வேர்டு எனக்கு வரல வாயில தட்டுப்பட்டுட்டு, அப்ப இவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து சும்மா கண்ட மாதிரி நீங்க அது இதுன்னா அப்படி இல்லை. முதல் விமர்சனத்தை தாங்கிக் கொள்ளுங்க. உங்களோட பிள்ளை வளர்க்கக்குள்ள நீங்க 5 வயசுல பிள்ளை விட்டீங்கன்னா அந்த பிள்ளை 18 வயதுல பிள்ளையே விடும். இப்ப புது அரசாங்கம், இந்த அரசாங்கம் லாங் டைம் இருக்கணும் என்றால் பிள்ளைகளை சுட்டி காட்டுறவங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. அல்ல எல்லாத்துக்கும் வந்து இல்ல இல்ல நீங்க சொல்லல, நாங்க அப்படி ஊழல் நடக்குது என்றால் நடந்த ஊழலுக்கான விசாரணையை செய்யுங்க முதல். இப்ப நேற்று நாங்க அந்த நிலக்கரி ஊழல் தொடர்பா சொல்ல இல்லையாம அவர் பதவி விலக இல்லையா, அவர் தற்காலிகமா தான் அடைய. இப்ப நாங்க வாக்கெடுப்புக்கு போக முதல் அது தற்காலிகமா அந்த பதவியை விசாரணையை கருத்துல கொண்டு விசாரணை நிறைவடையும் முறை நான் பதவி விலகிறேன் வாக்கெடுப்பு முதல் விலகி இருந்த சரி தானே, வேலை முடிஞ்சுதானே. இப்ப எல்லாரும் கதைக்க மாட்டாங்க நேரில் சார். அது சார், இப்ப நாங்களும் சொன்னதா தானே, ஏன் அவ்வளவு நேரம் ஏன் டைம் எடுத்துச்சு? ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுதுன்னு சொன்னா ரைட், தொடர்ந்து அந்த அழுத்தம் முன்வைக்கப்படுது. ஒரு குற்றச்சாட்டு அடுத்து முன்வைக்கப்படுதுன்னா உடனடியா விசாரணையை ஆரம்பிச்சுட்டு விசாரணைக்கு இடையூறு இல்லாம இவரை ரைட் இந்த இடத்துல இருந்து நீங்களே விளக்கிடுங்க. விளக்கிட்டு விசாரணை ஆரம்பிச்சுட்டு சம்பந்தப்பட்ட பூர்வ பழையங்களை கொண்டு வந்து விட்டுருங்க. பாக்குறோம். ஆனா இன்னைக்கு நிறைய கதைகள் இருக்கு என்கிட்டயும். பழைய ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் பதறி போயிருக்காங்க. இப்ப என்ன பாட்டளி சம்பிக்கிற ரணவக்கள் என்ன சொல்றாரு, இன்னைக்கு ஒரு கதையை பார்க்கக்கூடியதா இருக்கு. இது 2009 இருந்து விசாரிக்கிறதுல வந்து எந்த விதமான அர்த்தமும் இல்ல. அப்பெல்லாம் நடந்திருக்குதான் இல்லன்னு சொல்றாங்க. இப்ப உங்களுக்கு காது கூட சொல்றேன், இவங்க நினைச்சிட்டீங்க நிலக்கரி வாங்கின உடனே அங்க அதோட முடிஞ்சண்டு ஒவ்வொரு இயர்ல எத்தனை லோட் வருது, இப்ப எத்தனை கண்டெய்னர் வருதுன்ற சாம்பிள் இருக்கு தானே, அது இன்றைக்கு வரைக்கும் லேபில் இருக்குது. அப்ப பாருங்க 2009 இருந்து அந்த அவங்க 2009 இருந்துதான் லேபில் இருக்குது. கவனமா டில்சான், அதுக்கு முதல் உள்ளத இது செய்யல, அந்த லேப்ல இருக்கிற சாமான் இருக்குது. சரி, இதுல சொன்னாருமா. இதுலதான் இன்னொரு ஜோக் என்னன்னு சொன்னா, நாமல் ராஜபக்ச இப்ப இந்த நுரைச்சோலை மின் நிலையத்துல இப்ப நடந்திருக்க பிரச்சனையை பத்தி நாங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த நாடே அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. இவர் என்ன சொல்றாரு, 2009 இருந்து வந்த நிலக்கரி இல்லையா, 88 89ஆம் ஆண்டுல வந்த நிலக்கரி. 88 89 யார் அரசாங்கம் பண்ணது? இவருக்கு என்னன்னா 88 89 ஜேவிபி நிலக்கரியை கொண்டு வந்ததான் நினைச்சுக்கிட்டு இத வச்சுக்கிட்டு 2029 அது பரவாயில்ல. இப்ப இவங்க எல்லார எதிர்பார்ப்பும் வந்து எல்லா பையிலையும் உருவினவங்க, எல்லா சாமானையும் அப்புறப்படுத்தினவங்க இந்த நிலக்கரி சாம்பிள எடுக்க மறந்துட்டாங்க. விளங்குதா உங்களுக்கு? நிலக்கரி சாம்பிள் இருக்கிற லேபுக்கு வந்து விசேட பாதுகாப்பு, மேலதிக தகவல் நாங்க தான் முதல் சொல்றோம். சரி, சரியா? அனைவரும் மாத்தியாச்சு, புது அதிகாரிகள் மாதிரி நியமிச்சு பெரிய வேலை நடந்துட்டாங்க. அதோட தான் இப்ப இவங்க மேல பார்த்துட்டு இருக்காங்க. அதான் மெயினானவரு. இப்ப இத பத்தி துள்ளி வெளியே இருந்து பார்லிமென்ற உறுப்புரிமையும் இல்ல. ஏற்கனவே கோட்டாபய ராஜபக்ச காலத்துல இருந்தாரு. இப்ப மக்கள் டட்டா பாய் சொல்லி அனுப்பிட்டாங்க. வெளியே இருந்து உள்ளுக்கு இருக்கவங்கள குறைஞ்சு விட்டு வேடிக்கை பார்த்தவர் தான் சன்ன ஜெயசுமன. இவர் என்ன சொல்றாருன்னா, திதாஸ் தமையந்தான் ගෙනාපු ගල්ලංගුරු ගැන ඔයනවනම් ඇත්ත එක කරල්ලේ ඉඳලා මේ රට වෙච්ච ආණිය ගැන තොයනවනේ. இந்த தடுமாற்றாப்புல என்னன்னா, 2009 இருந்து நீங்க நிலக்கரியை தேடுறதா இருந்தா 71 கலவரத்துல இருந்து தேடிக்கிட்டு வாங்க. அதை யாருச்சு என்னடாப்பா சம்பந்தம், ஏன் தடுமாறுறீங்க? நீங்க தாண்டாப்பா ஆதாரத்தை முன் வச்சீங்க, அது நடக்குது. இப்ப முகம் கொடு குண்டக்க மண்டக்க கதைக்கிறாங்க இவங்க ஒண்ட கழிச்சு அவங்க அதுக்கு தலைகளா கதைக்கிறாங்க. இதோட சொல்றேன், மாசம் அயக்கின்ற ரிப்போர்ட்டுக்கு விடக்குனேன் 6 மாசத்துல இந்த விசாரணை ஆணைக்குழு கொடுக்குற ரிப்போர்ட் வேலை இல்லையா. ஜன்தீப் விகடாதிபதி வார்த்தாவை மத்த அவசியம். இப்ப ஆடிட் கணக்காய்வாளர் கொடுத்த ரிப்போர்ட் படி விசாரணை செய்யணும். என்னன்னா இது இல்ல, அவங்க ஒண்டா தெளிவா சொல்லிட்டாங்க. அனுரகுமார தெளிவா சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒன்றை சொல்லிட்டு அதுல நடந்த போல்ட் என்னன்னு சொன்னான். அதுல அவங்கள நடந்த பிரச்சனை என்ன சொன்னா, அந்த நாடாளுமன்றத்துல அதாவது வாக்கெடுப்புக்கு வர முதல் பதவி விலகி நான் விசாரணை முடியும் வரைக்கும் நான் இந்த பொறுப்புல இருந்து விலகி கொள்றேன்னு கடிதம் கொடுத்து வெளியே இருந்தா வேலை முடிச்சு. இந்த அளவுக்கு இல்ல, இவ்வளவு நேரம் வரவே வேண்டிய அவசியம் இல்ல. பாப்பமான நடக்கிறது நல்லதா நடந்துகிட்டு இருக்கு. 6 மாசம் வெயிட் பண்ணுவோம்.
விசாரணைகள் நடந்து முடிஞ்சு 6 மாசம் ரிப்போர்ட் ஜனாதிபதி கைக்கு வரும், பாப்பாரு, சட்டமா அதிபரை கொடுப்பாரு, அங்கிருந்து நீதிமன்றத்துக்கு போகும். எல்லாம் லைன்ல போலிங்ல வா, எல்லாம் பார்லிமெண்ட்ல கத்துனவன், பார்லிமெண்ட்டுக்கு வெளியே அந்த நிலக்கரியை திங்கிறேன்னு தின்னு காட்டவன் எல்லாம் லைன்ல வா. அப்ப வரைக்கும் எல்லாத்துக்கும் ரைட், அது இப்ப வரைக்கும் இப்ப பேசாம இரு அப்படின்னு தான் இல்ல ஜனாதிபதி. இல்ல இப்ப கணவர் நிம்மதியா. இது இப்ப இங்க மட்டும் இல்ல டெல்சா, ஆ, இது வந்து தமிழ்நாட்டுல வந்து 300 கோடி என்ன ஒன்று நினைக்கிறேன். நான் அந்த 10 ரூபா பாலாஜி மினிஸ்டரா இருந்த டைம்ல அந்த காசு ஏதோ அது சம்திங் ஏதோ அப்படின்னு பெருந்தொகை நிதியொண்ட பெரிய அளவுல மோசடி பண்ணியிருக்கிறாங்க. ம், ம். இந்த மின்சார அமைச்சர்ன்றது வந்து இப்ப இப்ப இதுக்கு முதல் இருந்தாங்க யோசிச்சிருப்பாங்க, அட இது கரண் கம்பி தானே, இதை பெரிய ஒருத்தரும் பிடிச்சு பார்க்க மாட்டான்ட்டு. இவங்களுக்கு தெரியாது ஒருத்தன் பிடிச்சு பார்க்க வருவானுண்டு. அது சரி. ஆனா அதே மாதிரி இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் டெல்சன் அதோட இன்னும் மட்டும் சொல்லிடுறேன் டெல்சன், 25 வருஷம் ரணில்ற தோல்வியை உறுதிப்படுத்தின ஜாம்பவான், அதாவது திஸ்ஸ அத்தநாயக்க ம், ம். ரணிலோட இருந்துட்டு கடைசா நல்லாட்சி கவர்மெண்ட் மாறி மாறி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி அகற்றிக்கிட்டு, மைத்திரி அகற்றிக்கிட்டு. பிரசிடண்டா கண்டெஸ்ட் பண்ணக்குள்ள மைந்த விட்ட ஓடினார். அண்டையோட மைந்த கிட கதை முடிஞ்சு புறவு மைந்த விட்ட இருந்து இங்க வந்தார் எங்க நம்மட சஜித்திட்ட. அதுக்கப்புறம் சஜித் எழும்பையே இல்லாம நிக்குது. ஆமா. அந்த ஆள் சொல்லி இருக்கிறார் என்னென்றால், உயிர்த்த தாக்குதல் இடம்பெற்று இன்றோட 7 ஆண்டுகள் நிறைவடைகின்ற போதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை எந்த ஒரு நீதியும் வழங்கப்படவில்லையா. ஆ, ஏன்னா நல்லாட்சி கவர்மெண்ட்ல இவங்கட எதிர்கட்சி தலைவர் அந்நேரம் அந்த கவர்மெண்ட்ல மினிஸ்ட்ரியா இருந்தவர். ஆ. அப்ப அவர் என்ன புல்லா அப்படிங்கிட்டு இருந்தது. தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேர்தலுக்கு முன்னர் கராப்பட்டிய தேவாலயத்துக்கு சென்று இந்த தாக்குதலின் பின்னணியில் உள்ள சூத்திரதாரிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதாக உறுதியளித்த போதிலும் இந்த ஆட்சிக்கு வந்த பின்னர் அந்த வாக்குறுதி காற்றில் பறக்க விடப்பட்டு அரசாங்கத்திடம் போதிய அளவு வளங்கள் இருந்தும் ஏன் இந்த விவகாரங்களை மௌனம் காப்பது ஏன் என கேள்வி எழுப்பிய அவர், உயிர்த்த தாக்குதலை அரசியல் மேடை பொருளாக மாற்றாமல் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக தீர்வு வழங்க வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும். சரியா? அந்நேரம் இவர் இவங்களோட எதிர்கட்சி தலைவர் யாரோட இருந்தவர், நல்லாட்சியில ரணிலாக்களோட இருந்தவர். ஆமா. சரியோ? இப்ப இதுல சொன்ன விஷயத்த பாத்தீங்களா டிசான், என்னன்னு சொன்னால், அரசாங்கத்திடம் போதிய வளங்கள் இருந்தும் இந்த விவகாரத்தில் ஏன் மௌனம் காப்புன்னு கேள்வி புரியவில்லை என்று கூறியதோடு, உயிர்த்த தாக்குதலை அரசியல் மேடை பொருளாக மாற்றாமல் அதாவது நீங்க இந்த உயிர்த்த தாக்குதல் முடிஞ்சது, அதை பற்றி எல்லாம் விசாரணை செய்யாங்க, எல்லாரையும் கைது செய்யாங்க, எங்கட ஐயாமார் கணக்க மாட்டப்பட போறாங்க, நீங்க உடனடியா விட்டு போட்டு நீங்க இத மக்களுக்கு நிவாரணத்தை கொடுங்க. திஸ்ஸ அத்தநாயக்க வந்து சோசியல் மீடியாவிலேயும் பேசப்படுற ஒரு ஆள். ஏன்னு சொன்னா இதே தான் நீங்க சொன்ன மாதிரி தான். ரணிலுக்கு சப்போர்ட் பண்ணும்போது ரணில் அவுட், சஜித்துக்கு சப்போர்ட் பண்ணும்போது சஜித் அவுட், திரும்ப எப்படி மாறி மாறி தான். இப்ப பேஸ்புக்ல கொஞ்ச நாள் ஒரு வேலையை தொடங்கியிருக்காரு. ஸ்ரீலங்கா டீமுக்கு ஒரு நாள் தெரியாதனமா சப்போர்ட் பண்ணிட்டாப்புல. இலங்கை அது வரைக்கும் அதுக்கு முதல் ஸ்ரீலங்கா டீம் வெற்றிக்கிட்டு தான் வந்துச்சு, ஒரு மெச்சா வெற்றிக்கிட்டு வந்துச்சு. இந்த மனசு ஒரு போஸ்ட போட்டுச்சு, இன்னைக்கு இலங்கை நல்ல வெற்றி பெறணும்னு போச்சு. ஆத்தமா போச்சு, அவ்வளவுதான், அது முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இந்த மனுஷன் எது போடுதோ அதுக்கு எதிர்மறை தான் நடக்குது. அதனால சோசியல் மீடியாவில் திசாத்தனாக்கி ஒரு கட்டணம் வச்சிருக்காங்க எல்லாரும். இந்த மனுஷத்தை சொல்றதுக்கு எதிர்மறை தான் நடக்கும். அப்ப எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இன்னைக்கு ஏதாவது சொல்லு, என்னைக்கு ஏதாவது சொல்லு, எது நடக்குது அப்படின்னு ரொம்ப ஜோக்குக்கு எடுத்திருக்காங்க திசாத்தனாக்கி. அதையும் சொல்லி ஆகணும். ஆனா அதே மாதிரி சமாதானத்துக்கான பேரணி, உலக அமைதிக்கான ஐயோ வேணா அந்த பேரணியை விட்டுருங்க. என்ன இலங்கைக்கு வந்து இறக்கியிருக்காங்க. சும்மா ரகடா, சும்மா நீங்க வேற. அசோக அப்படிங்கிறத ஒரு சில பிராணி நாயையும் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இதுதான் அமெரிக்காவில் ரொம்ப வைரலான விஷயமா. இப்ப இங்கேயும் அந்த பேரணி நடக்க போகுது. இப்ப நடந்து வந்து இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அனுராதபுரத்துல இருந்து அப்படியே வந்து 28ஆம் தேதி கொழும்பு கங்காராம விகாரையில ஒரு சிறப்பு மத வழிபாட்டோட நிறைவடையும். அப்ப எல்லாருமே அதை ஆசைப்படுற ஒரு விஷயம் தான் இந்த அசோகங்கிற செல்லப்பிராணி நாய். அது ஒரு நாயா, அதை பார்த்து நேற்று இந்த கசப்பு திறன் வேற, அந்த நாயை கூட்டு வந்து இங்க இலங்கையில திருநாயெல்லாம் அசிங்கப்படுத்தாங்க, நாங்க எத்துக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு ஒரே கதை. அது வேற ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இப்ப எல்லாம் ஒப்பிட்டு அளவுல ஏச்சிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படியோ இது நடந்து சரி, சமாதானத்தை கொண்டு வாங்கப்பா, அவக்கு அந்த தேவை அப்படின்னு சொல்றதுக்கு இருக்கு. மற்றது டில்சான், இன்றைக்கு எல்லா இடமும் உயிர்த்த ஞாயிறு அந்த நினைவு நாள் அனுஷ்டிக்கிறதோட தான் எல்லாரும் கூடுதலா இருக்கிறாங்க. அரசாங்கமும் அந்த இதுகள் எல்லாம் செய்திருக்கிறாங்க. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 2 நாடாளுமன்ற உறுப்பினர், அதில் வைத்திய ஸ்ரீநாத், அதே போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர், சிரேஷ்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் போன்றவர்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியில் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு மக்களோட இது செய்திருக்கிறாங்க. டிஎம்பிபி அலுவலகத்திலையும் அனுஷ்டிக்கப்பட்டிருக்குது.
மேலதிகமா வேணும்னா பெரிய பொட்டுக்கட்டெல்லாம் செய்திகளுக்கு அப்பால் கூட போய் பாருங்க மக்களே, பாருங்க, அங்க அதுல போயிட்டு பாருங்க. இது டைம் காணாது. அது சரி. ஆனா நாளைக்கு என்ன எப்படியும் நான் நினைக்கிறேன், நான் வழக்கு விசாரணை இருக்கு. சுரேஷ் சாலை சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணை, அதாவது சேனல் 4க்கு Yeah. இசாத் மௌலானா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில தொடரப்பட்ட வழக்கு. சிஎஸ்ஆர் அமைப்பின் ஃபாதர் தான் முதல்ல அதை தொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறமா நாளைக்கு சுரேஷ் சாலை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கு. போறீங்களா? கட்டாயம் கட்டாயம் போயிட்டு அமர்ந்து அங்க என்ன சொல்லப்படுது, ஏன்னா இத்தனை நாள் என்ன விசாரணை பண்ணாங்க, அவர் என்ன வாயில கக்கிருக்காங்கிறதே நாளைக்கு நீதிமன்றத்துல வச்சு தெரியக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏதாச்சும் புது அப்டேட் கிடைக்கும். ஏன்னா 7 வருடங்கள் நிறைவடைந்து முதலாவது நாள் நாளைக்கு. 7 வருடம் நிறைவடைந்து முதலாவது நாள். பார்ப்போம், ஏதாவது அதிர்ச்சிகரமான தகவல் இருக்க வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம், நாளைக்கு போயிட்டு தான் பார்க்கணும். அதை வருவாரா, இல்லை இன்னைக்கு நைட்டுக்கு வயிற்று வலி எதுவும் வந்துருமானும் தெரியாது, அதுவும் சொல்லிடுறமே. அப்ப நாளைக்கு அழைச்சிட்டு வந்தா இந்த அப்டேட்டை தெரிஞ்சுக்கலாம், இல்லைனா பார்த்துக்குவோம். தமிழகத்துல தேர்தல் ஆரம்பிச்சிட்டு, தேர்தலுக்கான வாக்களிப்புக்கு மக்கள் இன்னையோட பிரச்சார நடவடிக்கை எல்லாம் முடியுது. 23ஆம் தேதி மக்கள் வாக்களிப்பு பங்கு பெற்றாங்க. ஒரு பெரும் புரட்சிகரமான ஒரு தேர்தல் பார்க்கப்படுது. ரொம்ப எதிர்பார்ப்பு. யார் வென்றாலும் மக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமைகளை முழுமையா நிறைவேற்ற வேணும். காசுக்கு அல்லது பல இதெல்லாம் நடக்க. ஆனா இந்த நல்ல சம்பவம் நடந்திருக்கு. நேத்து மாத்திக்கிட்டாரு நினைக்கிறேன். 10 ரூபா பாலாஜி அவங்க ஆட்கள் மாட்டிக்கிட்டாங்க போல. ஒரு இதுல சொல்ல வேணும் சொன்னால், அந்த காசே இல்லாம தேர்தலை சந்திக்கிறேன்னா 2 தான். நாம் தமிழர் கட்சி, அடுத்தது தமிழக வெற்றி கழகம். 2 பேரும் தான் எந்த ஒரு காசுமே கொடுக்காமல் தேர்தலோ அல்ல பணிகளோ செய்யறாங்க. அடுத்த பக்கத்துல 2 கட்சிகளும் கணிசமான பணம் கொடுக்கறதா மக்கள் மத்தியில குற்றச்சாட்டு இருக்கு. 10 ரூபா பாலாஜியில பேக்கே நேற்று மாட்டிச்சுது, ஒரு பையொண்டு மாட்டிச்சுது. அவரு முதல் ரவுண்ட்ல 5000 ரூபா கொடுத்து இப்ப 2வது ரவுண்ட்ல 2000 ரூபா ஓடி கொண்டிருக்காங்க. ஆனா மக்களை நாங்க பிள்ளையா நினைக்கல சார். அப்ப 2, அதாவது நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானாக இருக்கலாம், அல்லது தாவேக்காட தலைவர் விஜயாக இருக்கலாம். எல்லாரும் சொன்னது தாரதெல்லாம் வாங்குங்க, அது உங்களோட பணம் தான், வாங்கிட்டு போட்டை எங்களுக்கு போடுங்க. அதுவும் கொஞ்சம் விடுபட்டது போய்கொண்டிருக்கா. நான் பெரிய ஒரு ஊழல் நிறைந்த ஒரு ஆட்சி முடிவுக்கு வருதா, அல்லது மீண்டும் ஊழல் ஆட்சி தொடர்பா. ஆனா இந்த தரம் யார் வெற்றி பெறுவான்னு இறுதி நேரம் படையும் தொடரல சொல்லலாது. அடுத்தது ஒரு தொங்கு சட்டசபை தான் வரப்போகுது, அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது இலங்கையில எந்த அளவு தாக்கம் செலுத்தும்? விஜய் பெரிய அளவுல வெற்றி பெறுவாரா அப்படியா இல்லங்கிறது நம்ம தேர்தல தான் தெரிய போகுது. எப்படி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சட்டசபைக்கு இல்ல டென்ஷன். இப்ப விஜயா இருக்கலாம், அல்லது நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானும் நேற்று அருட்தந்தை ஜெகத் கஸ்பர் ஒரு இன்டர்வியூல சொல்றார், என்ன சொல்ற, அவர் நிக்கிற இடத்துல அதிகளவான ஒரு பெரும் செல்வாக்கோட நிக்கிறார். இப்ப வரையும் இந்த ரேஸ்ல முன்னுக்கு தான் நிக்கிறார். சிலவள இந்த தரம் சீமானும் நாம் தமிழர் கட்சியில தலைமை சீமானும் சட்டசபைக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் இந்த தரம் கட்சி தலைவர்கள் அதிகளவானவர்கள் சட்டசபைக்கு போவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா சீமான் அவர்களுக்கு நம்ம நல்லூர் பகுதியிலெல்லாம் பேனர்கள் வச்சிருக்காங்க நிறைய இடங்கள்ல. இன்னைக்கு கூட யாழ் பல்கலைக்கழகத்துக்கு அண்மித்த பகுதிகள் எல்லாம் நாம் தமிழர் கட்சி இதுல ஒரு விடயம் இருக்குன்னு சொன்னா, நாம் தமிழர் கட்சியில தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு ஆதரவு எல்லா இடமும் இருக்குது. அந்த வாக்களிக்கக்குள்ள அந்த பிரச்சனை வருது, என்னன்னு தெரியாது. அவர்கிட்ட இருந்த கணவர் உடைச்சிட்டு திமுக அதிமுகவுக்கு போயிட்டாங்க. இப்ப இவர் சீமான பலவீனப்படுத்தினதுல அதிமுகவோட திமுக பெரிய பங்கு இருக்கு. அவர் அப்படி ஒரு இது இருக்கக்கூடாதுன்ற நிலப்பாடு. இதையும் தாண்டி தான் இப்ப அவரோட ரேஸ்லாம் விஜயும் ஒரு தனி கட்சியோட நிக்கிறார். கொடுத்திருந்து பார்ப்போம். துரைமுருகன் இடத்துல சொல்றாரு சாட்டை துரைமுருகன் என்னன்னா, திமுக நாங்களும் பங்காளியா, அடிக்கணும்னு அடிச்சுக்குவோம், துப்புனாலும் தொடச்சிட்டு போயிருவோம், ஆனா விஜய நாங்க அடிக்கணும் அப்படின்னு அவங்க திட்டமிட்டு போறதா நாம் தமிழர் கட்சியில சீமாண்ட சரிவே துரைமுருகன் தான். அதுதான் அது அவருடைய விமர்சன ரீதியான கருத்துக்கள் தான். அந்த வாய நாம் தமிழர் கட்சியில தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எப்போ அடைச்சிருப்பார் என்றால் இடையவர வாக்கு வீதம் வேற லெவலுக்கு போயிருக்கு. இப்ப மற்றாக்கள் எல்லாம் அப்படியான சர்ச்சைக்குரிய பேச்சு பேச மாட்டாங்க. இவர் அங்கால ஒரு குத்து இஞ்சால ஒரு குத்து. உண்மையில நாம் தமிழர் கட்சியில சீமாண்ட வாக்கு சரிவுக்கும் துரைமுருகன் தான் ஒரு பெரிய காரணம். அவர் ஆரட்டை புரிஞ்சு கொள்ளலாம் இருக்கு. சில நேரம் அவர் திமுகவா அல்லது நாம் தமிழர் ஆண்டே தெரியாம அப்படி கதைப்பாரு. அங்கிட்ட கொஞ்சம் சாஞ்சுக்குவார், இங்கிட்ட கொஞ்சம் சாஞ்சுக்குவார், அந்த மாதிரி. எனவே எப்படி இருந்தாலும் சரி, மக்கள் தங்கட இன்னும் ஒரு நாள் இருக்கு, நாங்க நாளைக்கு கதைப்போம். ஜனநாயக கடமைகளை நிறைவேற்றுங்க, பொறுப்போடு இருப்பாருங்க. எல்லாரும் சென்று வாக்களிங்க. டைம்
90% மேல வாக்குப்பதிவு இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. எதிர்பார்க்கப்படுது. அப்படி இடம்பெறும் என்றால் சம்பவம் உறுதி. சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன சம்பவம்னு சொல்றோம். சம்பவம் உறுதி. சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றோம். ஓகே டீல் சார், நல்லபடியா போயிட்டு வாங்க. நாளைக்கு துறைசாலையில எல்லா சாமானையும் அள்ளிட்டு வாங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அள்ளிக்கிட்டு வந்துருவோம். சரி, ஓகே, பாய். பாய். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.